இப்போ ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 80 பேர் ஒரே மாதிரியான கருத்த சொல்றாங்க. 20 பேர் வேற மாதிரியான கருத்துகள சொல்றாங்க. ஒரு ஒப்பீனியன வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப மேலிடம் எந்த ஒப்பீனியன கேட்கும்? அந்த 80 பேர் சொல்றதையா? இல்ல அந்த 20 பேர் சொல்றதையா? ஆப்வியஸா 80 பேர் சொல்றத தான் கேட்பாங்க. இப்போ மக்கள் தொகை அடிப்படையா வச்சு தொகுதி மறுவரையறை பண்ணப்பட்டா, தமிழகத்திற்கும் அந்த 20 பேருடைய கருத்துக்கள் மாரி தான் தமிழ்நாட்டுடைய கருத்துகளும் ஓங்கி ஒலிக்காம மங்கி மறைந்தே போயிடுங்க. ஒவ்வொரு மாநிலமும் தனக்கே உரிய தன்னாட்சி உரிமையுடன் செயல்பட்டால் தான் மத்தியில் கூட்டாட்சி வலுவா இருக்கும். ஆனா இத பல சமயங்கள்ல மத்திய அரசு மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம். மக்களால் மக்களுக்காக ஆளப்படுகின்ற அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வார்த்தைகளை கேட்காம அவர்களுடைய வார்த்தைகளை அலட்சியம் செய்யற மக்களாட்சி எந்த மாதிரியான ஒரு மக்களாட்சியா இருக்கும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. #FairDelimitation ஆதரிக்கிறீங்கன்னா உங்க ஆதரவை லைக்ஸ் அண்ட் ஷேர் மூலியமா தெரிவிங்க.